ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. ராமேஸ்வரம் மண்டபம் பகுதி மீனவர்கள் 24 பேரை எல்லை தாண்டி வந்ததாக கைது செய்தது இலங்கை கடற்படை. சென்னை புழல் சிறையில் 1 மாதமாக அடைக்கப்பட்டிருந்த வழக்குரைஞர்கள் மற்றும் சட்ட மாணவர்கள் விடுதலை. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் நாடுகளின் கடற்படை இணைந்து நடத்தும் கூட்டு பயிற்சி இன்று தொடக்கம். இலங்கை சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யக்கோரி உண்ணாநிலை. அரியலூர் அருகே சாலை பழுதாவதை கண்டித்து சிமிட்டி ஆலைக்கு செல்லும் சரக்குந்தை சிறைபிடித்து கிராம மக்கள் போராட்டம். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் சென்னை எழும்பூர் நெல்லை இடையே சிறப்பு தொடர்வண்டி அறிவிப்பு. திண்டுக்கல் அருகே உணவக உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 7 பவுன் நகை 80,000 ரூபாய் பணம் கொள்ளை. சென்னை காயிதே மில்லத் அரசு கல்லூரியில் உணவு உண்ட மாணவிகளுக்கு உடல்நலக்குறைவு, கல்வி அதிகாரிகள் விசாரணை. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு, சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை நீட்டிப்பு. கோவில்பட்டியில் பெய்த பலத்த மழையால் இடிந்து விழுந்தது கதிரேசன் மலை முருகன் கோவில் சுற்றுச்சுவர். ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.